என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. வாக்கினிலே இனிமை வேண்டும். இனிமை என்பது வேறு, இனிப்பு என்பது வேறு. புரியுதுங்களா? இனிப்பு என்பது சுவை, இனிமை என்பது குணம், குவாலிட்டி. இனிப்பு என்பது டேஸ்ட், மாறும். எனக்கு பிடிச்சது பெரியவருக்கு பிடிக்காம போகலாம். எனக்கு ஒரு இனிப்பு பிடிக்கும், ஜாங்கிரி பிடிக்கும், ஐயாவுக்கு பிடிக்காது. ஐயாவுக்கு குலாப் ஜாமுன் பிடிக்கும், அவருக்கு ரசகுல்லா தான் பிடிக்கும். இனிப்பு சுவை மாறிடும், ஆளாளுக்கு மாறும். கொஞ்சம் சாப்பிட்ட உடனே திகட்டி போகும். ஆனால் இனிமைங்கிற குவாலிட்டி இருக்கு பாருங்க. எனக்கு இனிமையா இருக்கிறது ஐயாவுக்கும் கண்டிப்பாக இனிமையாக தான் இருக்கும். ஒரு குழந்தைய பார்த்து நான் ரசிச்சா கண்டிப்பா ஐயாவும் குழந்தைய பார்த்து ரசிக்கத்தான் செய்வார். ஒரு ரோஜா பூவை பார்த்து நான் ரசிச்சா ஐயாவும் ரோஜா பூவை பார்த்து ரசிக்கத்தான் செய்வார். அதுதான் இனிமை. மகாகவி பாரதி ரொம்ப கவனமாக வாக்கினிலே இனிப்பு வேண்டும்னு சொல்லல, வாக்கினிலே இனிமை வேண்டும்னா. இனிமைங்கிறது குவாலிட்டி, இனிமைங்கிறது குவாலிட்டி. இனிமையான வார்த்தைகளை நிறைய பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேசுறோம்னா சிக்கிக்கிடுவோம் சார். அதுவும் குறிப்பாக இந்த பக்கம் இருக்க ஆண்களுக்கு சொல்றேன், நீங்களும் உங்க மனைவியும் அன்பின் காரணமாக உரையாட தொடங்கினால் 7 நிமிஷம் 8 நிமிஷம் டெட்லைன் வச்சுக்கோங்க. நான்லாம் அப்படிதான். எப்போ ஹேங்கரில் ஒரு சட்டை ரெடியாக இருக்கும். அவளோட பேச ஆரம்பித்த 6வது நிமிஷத்தில் ஒரு நண்பர் வர்றேன்னு சொல்லியிருக்கார், போய் பார்த்துட்டு வந்துட்டான்னு சட்டையை போட்டு 7வது நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாதாவுக்கும் உங்கள் அப்பாவை பற்றின்னு ஆரம்பிப்பா. அதோட கதை கந்தலாயிரும். நிறைய பேசாதீங்க, குறையா பேச. இனிமையான விஷயங்களை குறையா பேசினா போதும். அது திகட்டவே திகட்டாது. இனிப்பு திகட்டி போகும், இனிப்பு திகட்டி போகும், இனிமை திகட்டவே திகட்டாது. அதனாலதான் வாக்கினிலே இனிமை வேண்டும். சில பேருக்கு அந்த துஷ்டத்தனமான வார்த்தைகளை விட்டுட்டு பேசவே வராது. சில ஆளுங்க பேசுறத பார்த்துருக்கீங்களா? கெட்ட வார்த்தை தான் லிங்க் வேர்டா இருக்கும். ஒரு வாக்கியத்துக்கு இன்னொரு வாக்கியத்துக்கு தொடர்பு சொல்லுது, ஒரு கெட்ட வார்த்தையை போடுவான். பார்த்துருக்கீங்களா? அப்படி நான் ரொம்ப பேரை பார்த்துருக்கேன் கிராமங்களில், குறிப்பாக கிராமங்களில். ஒரு கிராமத்தில் எங்கள் பேராசிரியர் தான் ஒரு கதை சொல்லுவார். இந்த இளவுன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இறந்து போயிட்டாங்கன்னா சொல்ற இளவு. ஒரு கிராமத்தில் எதுக்கு எடுத்தாலும் இளவு இளவுன்னு இருக்கான். இளவு எங்கடா போற? விடுங்க மாமா, இளவு கோயிலுக்கு போறேன். இளவு கோயிலுக்கா? அப்படிமா ஒரு கோயில் இருக்கும். ஒருத்தன் பத்திரிகை எடுத்துட்டு வந்து, அண்ணே என் மூத்த மகனுக்கு, அதானே என் மூத்த மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கனே, நீங்க கண்டிப்பா வரணுண்ணே. அவன் பத்திரிகை வாங்கி, ஓ மூத்த மகனுக்கு இளவு கல்யாணமா? கல்யாணம் இளவா? இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க ஊரு பூரா. அது பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து ஊருக்காரங்களாம் வந்து கண்டிச்சிருக்காங்க. கண்டிச்ச உடனே அதை மாற்றணும். இனிமேல் வந்து இளவுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது நம்ம கிராமத்தில். அதனால அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு முதல் கூட்டம் இத்தனாம் தேதின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படி அந்த இளவுங்கிற வார்த்தையை நம்ம கிராமத்தில் இருந்து ஒழிக்கிறது அப்படின்னு திட்டம் போடுறதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுக்கு ஒருத்தர் தலைவராக போட்டாங்க, செக்ரட்டரி ஒருத்தன், செயலாளர், அது உறுப்பினர்கள்னு போட்டு அந்த எல்லாம் கூட்டிட்டாங்க. அத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு செயலாளர் வந்துட்டார், உறுப்பினர்கள் வந்துட்டாங்க, தலைவரை காணோம். 10 மணிக்குன்னு கூட்டம் போட்டால் தலைவர் 11 மணி வரைக்கும் வரல. குரூப்பில் அந்த டீமில் ஒருத்தன் சொல்லியிருக்கான், இளவு இதுக்கு தான் அவனை தலைவனா போடாதன்னு சொன்னேன். இளவு இது ஒரு கூட்டம் தேவையா? இப்போ இந்த ஊர்ல இருந்து இளவுங்கிற வார்த்தையை எடுக்க முடியும். இளவுங்கிற வார்த்தையை எடுத்தெறிகிறதுக்காக போட்ட கூட்டத்திலேயே 10 இளவு சொல்றாங்க. சிலருக்கு நீங்க இந்த தங்கவேலு பழைய படத்துல ஒரு வாசகம் சொல்லுவார் மனைவியை பார்த்து, ஒன்று என்ன சோப்பு போட்டு குளிப்பாட்டினாலும் நீ வெள்ளையாக மாட்டடி அப்படிம்பார் சரோஜாவை பார்த்து. அது மாதிரி சில பேருக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் அந்த துஷ்டத்தனமான வார்த்தைகளால விட முடியாது. அவர்களும் நல்லது பேசிவிட்டால், இப்ப அதுதான் திருக்குறள்.
துஷ்டர்களும் இனியவை பேச ஆரம்பித்து விட்டால் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். எல்லா கெட்டதும் மறைஞ்சு போயிடும், அல்லவை தேஞ்சு போயிடும், அறம் பெருகி வரும். எப்போ எப்போ நல்லவை நாடி இனிய சொலின், இனிய வார்த்தைகளை சொல்லணும். அந்த இனிய வார்த்தைகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கம் என்ன? இந்த நாட்டுக்கும் உலகுக்கும் நல்லது நடக்கணுங்கிறது நோக்கம். நல்லவை நாடி இனிய சொன்னால் அல்லவை தேய்ந்து அறம் பெருகும் அப்படின்னு திருக்குறள் எழுதினார். இன்சொல் கூறல் இனியவை கூறல்னு ஒரு அதிகாரமே இருக்கு, 10 பாட்டு இருக்கு. இனியவை கூறல் அப்படின்னு ஒரு 10 பாட்டு இருக்கு, 10 திருக்குறள் இருக்கு. அதுல ஒரு அற்புதமான திருக்குறள் தான் இப்ப நான் சொன்னது. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். இன்னொரு திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள், காயிருப்ப கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு. நல்ல பழம் இருக்குது, எவனாவது காய் எடுத்து கடிப்பானா? தெற்க ஒரு 30 கிலோமீட்டர் போனால் அருமையான சோலைவனம் இருக்கு, வடக்க ஒரு 30 கிலோமீட்டர் போனால் பாலைவனம் இருக்கு. பிக்னிக் போகணும்னு நினைக்கிறவன் எங்கே போவான்? தெற்க போவானா வடக்க போவானா? சோலைவனம் இருக்கிற பக்கம் தானே போவான். அது மாதிரி புத்திசாலி காயும் கனியும் இருக்கிற இடத்துல எதை எடுப்பான்? கனியை எடுப்பானே ஒழிய காயை எடுக்க மாட்டான். அவர் ஆச்சரியப்படுறார், இது எப்படி காயை போய் எடுக்கிறான் கனி இருக்கையில் அப்படின்னு ஆச்சரியப்படுறார். பெரியோர்களே, நமக்கு காது 2 கொடுத்துருக்கிறார், நாக்கு 1 தான் கொடுத்துருக்கிறார் கடவுள். அந்த ஒரு நாக்கை வச்சுக்கிட்டே அவன்கிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்காதப்பா, அவன் 2 நாக்கில் பேசுவாங்கிறான். எப்படி அப்படின்னா இப்போ ஒன்று சொல்லுவான், கொஞ்ச நேரம் கழிச்சு மாற்றி பேசுவான். அவனுக்கு பேர் என்ன? 2 நாக்கு அவனுக்கு அப்படிமா. ஒரு நாக்கு 2 காது ஏன் கடவுள் படைச்சார் தெரியுமா? தத்துவம் என்ன தெரியுமா? குறைவா பேசணும், நிறைய கேட்கணும். அதுக்கு தான் நிறைய கேட்கணும். நாமளே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, சல 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 சலன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. கண்டென்ட் இருக்கணும். கண்டென்ட்னா என்ன? உள்ளீடு இருக்கணும். பேசுகிற பேச்சில் சரக்கு இருக்கணும். உள்ளீடே இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, உள்ளர்த்தமே இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. குறைய பேசணும், நிறைய கேட்கணும். இந்த உடம்புல இருக்கிற வேற எந்த உறுப்பாவது எப்பவும் ஈரமா இருக்கா? புரியுதா என்ன கேட்குறேன்னு? கண்ணில் கண்ணீர் வந்தா தான், அழுக வந்து கண்ணீர் வந்தா தான் கண்ணு ஈரமாகும். காதில் ஏதாவது நோய் வந்து சீழ் பிடிச்சாதான் காது ஈரமாகும். ஜலதோஷம் பிடிச்சாதான் மூக்கு ஈரமாகும். இந்த முகத்தை வேத்து வடிஞ்சாதான் தலை ஈரமாகும். அப்ப தலை எப்பவுமே ஈரமா இருக்கிறதுல, காது எப்பவுமே ஈரமா இருக்கிறது இல்ல, மூக்கு எப்பவுமே ஈரமா இருக்கிறது இல்ல. ஆனா கடவுள் இந்த நாக்கை மட்டும் எப்பவுமே ஈரமாவே வச்சிருக்காரு. என்ன காரணம் தெரியுமா? மென்மையான குளிர்ச்சியான வார்த்தைகளை மட்டுமே இந்த உறுப்பு பேச வேண்டும் என்பதற்காகத்தான் எப்பொழுதுமே நாக்கை ஈரமாவே வச்சிருக்கிறார். அந்த நாக்கு சாப்பிடுறதுக்கு மட்டுமல்ல, சமத்காரமாக இனிமையாக பேசுவதற்கும் பயன்படக்கூடிய ஒரே உறுப்பு நாக்கு தான். நாக்காக்க அப்படின்னு வள்ளுவர் சொன்னதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று, கண்டதையும் சாப்பிடாத, வாயடக்கம். வாயடக்கம், கண்டதையும் சாப்பிடாத. சிலர் பார்த்துருங்களா, அள்ளி அள்ளி சாப்பிடுவோம், உடம்புக்கு ஒத்துக்காதனாலும் சாப்பிடுவோம். கண்டதையும் சாப்பிடாத நாக்காக்க, கண்டதையும் பேசாத, குறைவா பேசு, நிறைய கேளு. அதான் கெட்டதை கேட்காத. மகாத்மா காந்தி அவர் மேசையில் 3 பொம்மை வச்சிருந்தாரு. ஒரு பொம்மை 2 காதையும் பொத்திக்கிட்டு இருந்தது, ஒரு பொம்மை வாயை பொத்திக்கிட்டு இருந்தது. என்ன அர்த்தம்? கெட்டதை பேசாத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பார்க்காத, நல்லதையே பேசு. அப்ப நமக்கு ஒரு அடிப்படை கேள்வி என்ன வருதுன்னா, நான் நல்லதையே பேசுறது சரிதான் சார், நல்லதையே பேசுன்னு சொன்னீங்கன்னா சரிதான் சார், ஆனா கெட்டதை கேட்காதீங்கன்னு சொன்னா எப்படி சார்? எனக்கு அது சாத்தியமா சார்? கெட்டதை கேட்காத. மகாத்மா காந்தி
கெட்டதை பேசாதன்னார். சரி, நான் தயாரிச்சிருவேன், என்னால் முடியும். கெட்டதை கேட்காதனா, காதை எவ்வளோ நேரம் சார் பொத்திக்கிட்டே இருக்குது. ஒரு பஸ்ஸில் போனால் அப்படி பேசுகிறான். மொபைல் ஃபோனை ரோட்டில் வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு சண்டை போடுறான் சார். பார்த்துருக்கீங்களா? அப்படி ஏதோ எதிரில் ஆள் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு ரொம்ப பார்த்துக்க. ஆமாம், என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆமாம், உங்கள் அப்பனை எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? ஏய், உங்கள் அப்பா என்ன வாழ்க்கை வாழ்ந்தான்னு தெரியாது தெரியுமா எனக்கு? நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற? நீலாம் ஒரு மனுஷனாடா. டே, நீ ஒத்தை கொத்த வாடா, நீ நேரம் வாடா. அவன் அங்கே மொபைல் இருந்துட்டு எப்படிடா ஃபோன் வழியில் வர்றது? ரோட்டில் நின்று கத்துறான் சார். நம்ம அப்படி நடந்து போயலாம், அந்த துஷ்ட வார்த்தை பூரா நம்ம காதில் விழத்தானே செய்யும். அப்போ கெட்டதை கேட்காதானே எப்படி? அப்போதான் எனக்கு வள்ளலாரோட பாட்டு உதவி பண்ணுறது. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். வார்த்தை எது முக்கியமான வார்த்தை? உறவு கலவாமை. உறவே வேண்டான்னு சொல்லல. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவே நமக்கு வேணாம்னு வள்ளலார் சொல்லல. ஏன்னா உள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியே ஒன்ன பேசுறவன், நெஞ்சில நஞ்ச வச்சுக்கிட்டு வாக்குல இனிமையா பேசுறவன் எத்தனை பேர் இருக்கான்? நெஞ்சு பூரா வஞ்சம், நெஞ்சு பூரா வஞ்சகம், நெஞ்சு பூரா விஷம். ஆனா பேசுற பேச்சு அவ்வளவு ஸ்வீட்டா பேசுவான். அவனோட தான் நான் வாழ்ந்தாக வேண்டியிருக்கு. என்கிட்டயே சொல்லுவான், சார் என்னமா பேசுறீங்க சார். கிருபானந்த வாரியார்னு ஒருத்தர் இருந்தார் சார், அப்படி பேசுவார் சார். அவர் காலமாயிட்டார் சார். அடுத்து கீரன் ஒருத்தர் இருந்தார் சார். ஐயோயோ, அப்புறம் கிருபானந்த வாரியாருக்கு அடுத்து கீரன் தான் சார். அப்படி நல்லா பேசுவார் சார். அவரும் போய் சேர்ந்துட்டார் சார். அதுக்கப்புறம் ஆசா ஞானசம்பந்தன் ஒரு பேராசிரியர் இருந்தார் சார். ராதாகிருஷ்ணன் ஒரு பேராசிரியர் இருந்தார். என்னமா பேசுவார். ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டாங்க சார். அவங்களுக்கெல்லாம் அப்புறம் நீங்க தான் சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்க சீக்கிரம் போய் சேர்ந்துருவேல அர்த்தம். அப்படியா? அதாவது நான் நல்லா பேசுறேன்னு பாராட்டுறானாமா. இப்படியா பாராட்டுறது? என்னை இப்படி நேருக்கு நேரம் அப்படி பாராட்டிட்டு ஐயாட்ட போய் அவனையே ஏன் வருஷம் போடுறீங்க? பழனியப்ப ஐயாட்ட போய் அதே ஆளு ரெட்ட நாக்கு, ஏன்ட்ட நீங்க என்னமா பேசுறீங்க? வாரியார் மாதிரி, கீரை மாதிரி, ஐயா பொய்யா அப்பா சார், உங்க நேரம் தான் சார் கருப்பு, வார்த்தையெல்லாம் வெள்ளை சார். ஏ அப்பா, நமக்கே ரோமாஞ்சனமாயி மெய் சிலிர்த்து கண்ணீர் வந்து என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்புனும் ஆறு கரையது புரண்டு. அவர்கிட்ட போய் அவனையே ஏன் சார் அடிக்கடி போடுறீங்க? அவன் என்ன சார் பேசுறான்? அவன் என்ன பேசுறான்? ஒரு செய்தி சொல்றான், அப்புறம் 5 நிமிஷம் சிரிக்க வைக்கிறான். 5 நிமிஷம் சிரிக்க வைக்கிறது எதுக்கு தெரியுமா? இந்த மூடையில் நெல்லிக்காவை போட்டு ரொப்புனீங்கன்னா நெல்லிக்காய் நிரம்பிருச்சுன்னு வைங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு படி நெல்லிக்காய் இருக்கு, மூடையில் போடுறதுக்கு இன்னும் ஒரு படி நெல்லிக்காய் இருக்கு. என்ன பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா? இப்படின்னு 2 தடவை அந்த மூட்டையை குலுக்குவான். குலுக்குனா என்ன ஒரு படி நெல்லிக்காயை உள்ளே போட்டுடலாம். அதுக்கு தான் சிரிக்க வைக்கிறது. அவர்கிட்ட போய் அப்படி பேசுவான். அப்போ நெஞ்சில் வஞ்சத்தை வச்சுக்கிட்டு நாக்கில் இனிமையாக பேசுகிறவன் நான் என்ன பண்ணுறது? அவனோட தான் வாழ்ந்தாக வேண்டியிருக்கு. ஏன்னா நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சார், என் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தலைவன், துறை தலைவன். என்னை பார்த்த உடனே 12 பேர் என் கீழே வேலை பார்க்குற 12 பேர் எந்திரிச்சு சார் குட் மார்னிங் சார் அப்படிமாங்க. இவன் செத்தா தானே அடுத்து நமக்கு அந்த பதவி வரும்னு உள்ளுக்குள்ள ஓட்டம் எப்படி இருக்குன்னா, எனக்கு அடுத்த சீனியர் இருக்கான் பாருங்க, நான் ஹெட்டு, எனக்கு அடுத்த சீனியர் இருக்கான் பாருங்க, அவன் சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, அவன் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? என்னடா டெய்லி வந்துடுறானே, எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுது, ஆனா குட் மார்னிங் சொல்லுவான். இப்ப வள்ளலார் பாட்டை பாருங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனோட தான் வாழணும், ஆனா அவனோட போய் ஒட்டக்கூடாது. தாமரையில தண்ணி மாதிரி இப்படி வச்சுக்கோங்களேன்,
நம்ம ரோட்ல போற போது, பஸ்ல போற போது, ட்ரெயின்ல போற போது கெட்ட வார்த்தைகள் நம்ம காதுல வந்து விழத்தான் செய்யும். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை மூளையில ஸ்டோர் பண்ணக்கூடாது. அதான் உறவு கலவாமை வேணும். கெட்டதே கேட்காம நம்மளால வாழ முடியாதுங்க. நல்லதா பேசுற மனிதர்களா இருக்கிறாங்க இன்னைக்கு, பூரா கெட்டவர்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா, நீங்க வேணா நாளைக்கு பேப்பர் எடுத்துக்கங்க, ஒரு செய்தித்தாள் எடுத்துக்கிட்டு ஒரு வெள்ளத்தாள் எடுத்து வச்சுக்கிட்டு மத்தியில் ஒரு கோடை போட்டு இந்த பக்கம் கெட்ட செய்திகள்னு எழுதுங்க, இந்த பக்கம் நல்ல செய்திகள்னு எழுதுங்க. ஒரு பட்டியல் தயாரிங்க. அதில் வந்திருக்க செய்திகளை பிரித்து எழுதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கெட்ட செய்திகள் அதிகம் இருக்குமா, நல்ல செய்திகள் அதிகம் இருக்குமா? பத்திரிக்கை முழுக்க கெட்ட செய்தி தான். நல்ல செய்தியாக இருந்ததுன்னா ஒரு ஓரமாக ஒரு சின்னதாக போட்டிருப்பான். கெட்ட செய்தினா கொலை நடந்துருச்சா, அது யாரு ஒரு மவளை கொண்டாளே ஒருத்தி, இப்போ சமீபத்தில் ஷீனா போரான்னு ஒரு பொண்ணை, இந்திரா, அதை எத்தனை நாளாக போட்டாங்க தெரியுமா? எப்படி கொன்னா, அவளுக்கு எத்தனை புருஷன், முதல் புருஷன் யாரு, ரெண்டாவது புருஷன் யாரு, அவள் முதல் புருஷனோட அட்ரஸ் என்ன, ரெண்டாவது புருஷனோட அட்ரஸ் என்ன, அவள் முதல் புருஷனோட எந்த ஹோட்டலுக்கெல்லாம் போனா, ரெண்டாவது புருஷனோட எந்த ஹோட்டலுக்கு போனா, ஏன் முதல் புருஷனோட போன ஹோட்டலுக்கு ரெண்டாவது புருஷனோட போல. எனக்கு எதுக்குடா இதெல்லாம், எனக்கு எதுக்கு இதெல்லாம், எனக்கு எதுக்கு? இந்த கெட்ட சிந்தனை உள்ளவன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் தான் வரும். ஆனா வேற வழியில் அவனோட தான் நான் வாழ்ந்தாக வேண்டியிருக்கு. பாவலா காட்டுறவனோட தான் நான் வாழ்ந்து ஆக வேண்டியிருக்கு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவனோட தான் நான் வாழ வேண்டி இருக்குது. ஆனா அவனோட என்ன ஆகக்கூடாது, ஒட்டிடக்கூடாது, அவனை ஃபாலோ பண்ணிடக்கூடாது, அவனோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? கெட்டாரை காண்பதும் தீது, தீயாரை காண்பதும் தீது. விலகி விலகி இருக்கணும். இந்த பக்திங்கிறதே, நம்ம கோயிலுக்கு போறோமே, சாமி கும்பிடுறோமே, அந்த பக்திங்கிறதே எதுக்கு தெரியுமா? நம்ம எல்லாருமே போய் இறைவன்கிட்ட முதல்ல வேண்ட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பகவானே, என் நாக்குல துஷ்டத்தனமான வார்த்தைகள் புறப்படாம காப்பாத்து பகவானேன்னு தான் கும்பிடணும். முதல் பிரார்த்தனை அதை. அப்புறம் பொண்ணு கொடு, பொருள் கொடு, எல்லாம் அப்புறம். முதல்ல கேட்க வேண்டியது, கடவுளே, துஷ்டத்தனமான வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படின்னு வேண்டுங்க. அது திருமூலர் சொல்லி கொடுத்தார் நமக்கு. திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லி கொடுத்தார். அருமையான வரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி தான். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. சும்மா ஒரு பச்சை இலையை கிள்ளி போட்டால் போதும், பகவான் சாந்தமாயிருவார். நம்ம ஆகா ஓகோன்னெலாம் பூஜை பண்ண வேணும்னு அவசியம் இல்லை, தங்கத்தேர்லாம் இழுக்கணும்னு அவசியம் இல்லை, பாலாபிஷேகம் நெய்யாபிஷேகம்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. என்ன செஞ்சால் போதும், ஆத்மார்த்தமா மனதில் சிந்திச்சு ஒரு பச்சை இலையை. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஆடம்பரமா வாயால பாடுறோமே ஒழிய மனதுனால சிந்திக்கிறது கிடையாது. நம்ம வாயால பாடுறோம். நீங்க இப்போ மார்கழி மாசம் எல்லா பெண்களும் திருப்பாவை பாடுவீங்க. அந்த திருப்பாவையில் ஒரு பாடல் இருக்கு தெரியுமா? மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை ஆயர் குல விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து. ஆண்டாள் எவ்வளவு கவனமா சொல்றா பாருங்க. வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து தூயோமாய் வரணும். முதல்ல கோயிலுக்கு வரையில் எப்படி வரணும்? தூய்மையா வரணும். தூய்மையான ட்ரெஸ் மட்டும் தூய்மையா இருக்கக்கூடாது. எது தூய்மையா இருக்கணும்? மனசு வாக்கு ரெண்டு சுத்தமா இருக்கணும். தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி. பாருங்க, அருமையான வரி. உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, மிகச்சிறந்த இலக்கியம், மிகச்சிறந்த தமிழில் படிக்க வேண்டும் என்றால் தயவு செய்து திருப்பாவை படியுங்கள். எனக்கு தெரிய மிக அருமையான தமிழில் எழுதப்பட்ட அருமையான இலக்கியம் திருப்பாவை. வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து, அப்படி சிந்திச்சு நம்ம கும்பிட்டோம்னு சொன்னா, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும்
அது என்ன அர்த்தம் தெரியுமா? போய பிழையும்னா இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த தவறுகள், இனிமேல் வரப்போற தவறுகள், புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். என்ன அருமையான கவிதை சார். அதுல முக்கியமான நமக்கு வேண்டிய இடம் தெரியுமா? வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து. நம்ம மனசுல சிந்திக்கிறதே கிடையாது, வாக்குல சுத்தம் கிடையாது, மனசுல சுத்தம் கிடையாது. சும்மா போய் நின்றுட்டு ஆகா ஓகோன்னு அன்னதானம் பண்றது, அது பண்றது, இது பண்றது, அபிஷேகம் பண்றது, தங்கத்தேர் இழுக்கிறது. தங்கத்தேர் நான் சொன்னா ஞாபகம் இல்லை, பரவாயில்ல, நல்ல விஷயத்தை சொல்ல. திருச்செந்தூர்ல ஒரு தங்கத்தேரை இழுத்துட்டு ஒரு வட இந்திய குடும்பம் போச்சு சார். பணம் கட்டணும். அதுக்கு ஒரு திருச்செந்தூர் கோயிலில் ஒரு பணம் கட்டணும். கட்டினா தங்கத்தேர் அந்த குடும்பத்துக்கு அர்ச்சனை பண்ணி இழுப்பாங்க. வட இந்திய குடும்பம் சார். அந்த ஆளை பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருக்காரு இந்த குடும்ப தலைவன். குடும்ப தலைவி அவருடைய மனைவிங்கிறதுனால அதே சைஸு, குழந்தைங்க அதே சைஸு. 4 பேரும் பிரகாரத்தையே அடைச்சு போகிறாங்க. பின்னாடி முருகனை தங்கத்தேரில் வச்சு இழுத்துட்டு வர்றாங்க. அவர் கழுத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நகைகள், அந்த அம்மா கழுத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நகைகள். அந்த சின்ன பயலுவ 2 பேரும் 10 விரல்லையும் மோதிரம் போட்டிருக்கான். அவ்வளோ ஆடம்பரம். பகவானுக்கு முன்னாடி நடந்து போகிறோமேங்கிற பணிவு கூட இல்லாமல் இப்படி நடக்கிறாங்க. அந்த தங்கத்தேர் ஊர்வலத்திலே அப்புராணியா இருந்தது முருகன் மட்டும்தான். அவர் தேருக்குள்ள வேலை பிடிச்சிக்கிட்டு எங்க இழுத்துக்கிட்டு போறாங்க. நான் பாட்டில் உள்ள உட்கார்ந்துருந்தேன், எங்கேயோ தரதரன்னு இழுத்துட்டு போறாங்களப்பா. ஐயர்கிட்ட கேட்குறாரு, யோ ஐயர்வாள், எங்க இழுத்துட்டு போறா? கடல்ல கொண்டு போய் கரைச்சிருவாளா? அவரு, சுவாமி பயப்படாதே, நான் இருக்கேன். யாருக்கு யார் இருக்கா? முருகனுக்கு ஐயர் இருக்காரா? சும்மா பயப்படாதே, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிடுறேன், நீங்க கவலைப்படாம இருங்கோ, எப்படினாலும் உங்களை கொண்டு போய் சன்னிதானத்தில் சேர்த்துடுறேன். ரொம்ப சிம்பிள் வழிபாடு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு கையுறை. சாப்பிட்ற போது ஒரு கை புல் ஒரு கையில் நிறைய புல் எடுத்து ஒரு பசுவு கொடுத்துட்டு சாப்பிடு. கோமாதா, கோ சம்ரட்சணை. ஒரு கொஞ்சம் புல் எடுத்து பசுவு கொடுத்துரு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நம்ம சாப்பிட்ற போது ஒரு தட்டு நிறைய சோறு வச்சு சாப்பிட்ற போது வயிறு பசியோட வர்றவனுக்குன்னு கொஞ்சம் சோத்தை எடுத்து வைக்கணும், ஒரு கைப்பிடி சோத்தை எடுத்து வைக்கணும். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. கடைசி வரிதான் தலைப்பு. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. எல்லார்ட்டையும் இனிமையா பேசு, மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாத, திமிர்த்தனமா பேசாத, அகங்காரமா பேசாத, ஆணவமா பேசாத, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு கௌரவத்தில் நின்று பேசாத, இனிமையா பேசு. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அதுல அந்த அந்த கவிதையில் அழகு என்ன தெரியுமா? முதல் சொன்னதெல்லாம் என்னது? இப்ப அந்த கவிதை நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, அது என்னது? பக்தி. அது பக்தி. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு கையுறை, அது என்ன? தர்மம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை பக்தி, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி தர்மம். கடைசி வரி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தாரேனா என்ன அர்த்தம் தெரியுமா? திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லிக் கொடுக்கிற பாடம். இறைவனுக்கு பச்சிலை கொடுப்பது பக்தி, பசுவுக்கு புல் கொடுப்பது தர்மம், ஏழைக்கு சோறு போடுவது தர்மம். ஆனால் எல்லாரிடத்திலையும் இனிமையாக பேசுவதுதான் அந்த பக்தியை விடவும் அந்த தர்மத்தை விடவும் மிகச்சிறந்த பக்தி, மிகச்சிறந்த தர்மம்னா. அதனால கடைசியில் வச்சார், யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அப்ப வாக்கினிலே இனிமை இருந்தால் அதுதான் பக்தி, வாக்கினிலே இனிமை இருந்தால் அதுதான் தர்மம். இதை திருமூலர் சொல்லி கொடுத்தார். நம்ம என்னதையாவது ஏதாவது பேசிட்டு காயப்பட்டுட்டா துஷ்டதனமா பேச. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, ஒரு வார்த்தையை அள்ளி வீசிடலாம் சார், அப்புறம் மறுபடியும் எடுக்க முடியாது. ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும்னு எங்க பாட்டி சொல்லுவா, அடிக்கடி சொல்லுவா.
ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்பா. கொட்டிடலாம்டா ராமச்சந்திரா பேராண்டி, வார்த்தையை கொட்டிடலாம், ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அள்ள முடியாது ராம்பா. கொட்டிடலாம், அடுத்தவன் மனசு புண்படுற மாதிரி என்ன வேணாலும் பேசிடலாம், ஆனா கொட்டின வார்த்தையை அள்ள முடியாது. அது எத்தனை மன்னிப்பு கேட்டாலும் அந்த புண்ணு ஆறாது. தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க, நான் அப்படி நினைச்சு சொல்லல, அப்படி சில பேர் இருக்கான். சார் நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்களா? என்ன சார், அதை கேட்டவன் மடையன், இவன் மோசமா பேசிப்புட்டு இவன் ஜஸ்டிஃபை பண்ணுவான். நீங்க அப்படியே சார், நான் அப்படி நினைச்சே சொல்லல சார், உங்களை முட்டா பையன் சொன்னது உண்மைதான், நான் சொன்னேன் இல்ல, ஆனா உங்களை முட்டா பையன் நினைச்சு சொல்லல சார், ஒருவேளை முட்டாளா இருப்பீங்கன்னு நினைச்சேன், வந்துருச்சு, மன்னிச்சிருங்க சார். லட்சம் தடவை மன்னிப்பு கேட்டாலும் முட்டாளுங்கிற வாக்கியம் அவன் மனசு, வார்த்தை அவன் மனசுக்குள்ள போய் காயப்படுத்திருச்சுன்னா அந்த புண்ணு ஆறாது. திருவள்ளுவர் ரொம்ப அழகா கவிதை எழுதினா, தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுனார் பாருங்க. அதுதான் இலக்கியம், தமிழ் இலக்கியம். தீயினால சுட்டா புண்ணு, நாக்குனால சுட்டா வடு. உங்களுக்கு பெரியவர்களே உங்களுக்கு தெரியும், புண்ணு ஆறி போகும், ஆனா அந்த தழும்பு இருக்கு பாருங்க வடு, அந்த தழும்பு அந்த வடு எத்தனை காலம் ஆனாலும் உடம்புல தான் இருக்கும். அது மாதிரி தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், மறந்து கூட அடுத்தவங்களை புண்படுத்திடக்கூடாது. ஆனால் நம்ம எங்கே பார்த்தாலும் அதான் செய்கிறோம், வீட்டில், ரோட்டில், குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு துஷ்டத்தனமான வார்த்தைகள். நானே சில நேரத்தில் இவ்வளோ பேசுகிறேனே, ஒரு ஓப்பன் டெக்ளரேஷன் கொடுக்கட்டா? இவ்வளோ பேசுகிறேனே, நானே கோபத்தில் என்னென்னமோ வீட்டில் பேசியிருக்கேன், அதையெல்லாம் நீ சபையில் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லித்தான் அவளை கூப்பிட்டு வந்திருக்கேன். அவ வாட்டில் டபக்குன்னு எந்திரிச்சு, இவர் இவ்வளவு பேசுறாரு இல்லைங்க, அன்னைக்கு என்னைய பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அப்படின்னா எல்லா சகோதரிகளுக்கும் அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து, எங்க வீட்டிலே அப்படி தாங்க சிக்கலா போயிடுது, கோபத்தில் வந்துருது சார். அதனாலதான் திருவள்ளுவர் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்கன்னார். கோபத்தை அடக்குனா தான் இனிமையான வார்த்தைகள் வரும். ரொம்ப முயற்சி பண்ணணும் அதுக்கு. கோபத்தை அடக்குறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க, சும்மா சொல்லிடலாம் கோபத்தை அடக்கணும் கோபத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லலாம். கோபத்தை அடக்கிறது சாதாரணமா பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் வாய்க்காது. வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. யாரு? பெரிய சான்றோர்கள். திருவள்ளுவர் சொன்னார், அவங்களால கோபத்தை அடக்க முடியாதுன்னார். விஸ்வாமித்திரரால் அடக்க முடியாது, பரசுராமரால் அடக்க முடியாது, பெரிய முனிவர்கள் கோபத்தை அடக்க முடியாது. அவர்களுக்கே கோபத்தை அடக்க முடியலன்னா நம்ம யாரு எம்மாத்திரம்? யோசிச்சு பாருங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு வரையில என்னென்னமோ பேசிடுறோம், என்னென்னமோ பேசிடுறோம். கணவன் மனைவியை கேவலமா பேசிடுறான். கல்யாணம் ஆகி 25 வருஷம் கழிச்சு, உங்க அப்பனை பத்தி பேசாதடி. யார்? அவன் மாமனார். மனுஷனா அவன்லாம்? மனுஷனாடி, உங்க அப்பா ஒரு மனுஷனாடி. 15 பவுன் போடுறேன்னு சொன்னான் இல்லடி, சொன்னானா இல்லையா? அந்த அம்மா சொன்னாயா? 14 பவுன் தானே போட்டான். இன்னைக்கு 15 வருஷம் ஆச்சே, அந்த 1 பவுன் எங்கடி? அவ 15 வருஷம் கழிச்சு 1 பவுன். மூதேவி மூதேவி. யார? புருஷனை மூதேவி. சம்பாதிக்கிறீங்கள மூதேவி, அந்த 1 பவுனை நீ உன் சம்பாத்தியத்தில் வாங்க வேண்டியதானே? ஏன் சம்பாத்தியத்தில் வாங்குறதுக்கு நீ என்னடி பெரிய அண்ணாவி? நீ என்னடி பெரிய வக்காலத்து பேசுற? உங்க அப்பன் போடுறேன்னு சொன்னதை போட்டானா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுடி. போட்டானா? தவறியா? அப்பங்கிப்பேன்னு பேசாத. என்னடி அப்பன்னு பேச என்னடி பண்ணுவ? இது தேவையா? இது இதான் தேவையா சார்? அவர்லாம் ரொம்ப சேஃப் சர்க்கிளில் இருக்கார். யாரு? பழனி பையாலாம் இதெல்லாம் பார்த்தாரு, இது கழுத ஒர்க் அவுட் ஆகாது, சுத்தி பார்த்துருக்காரு. அந்த அந்த சங்காத்தமே வேணாமியா, விட்டியா கழுதிய. அப்துல் கலாம்கிட்ட ஒருத்தன் கேட்டானா, ஏன் சார் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலன்னு?
கலாம் சொன்னாராம், அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைப்பான்ட்டாராம். அதுக்கெல்லாம் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைப்பா. அது மாதிரி இப்போ பணம் தொலைஞ்சு போச்சுன்னு வைங்களேன், நம்ம போய் பணம் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வர்றோம், ஒரு 25,000 ரூபா எடுத்துகிட்டு வர்றோம், பஸ்ஸில் ஏறி வர்றோம், எவனோ பிக் பாக்கெட் அடிச்சுட்டான்னு வைங்களேன். இப்போ என்னைய கற்பனை பண்ணிக்கங்களேன், கற்பனை பண்ணிங்களேன், நான் பேங்க்லேருந்து 25,000 ரூபா எடுத்துகிட்டு வரேன், 25,000 எவனோ பிக் பாக்கெட் அடிச்சுட்டான், எப்படி இருக்கும்? வீட்டுக்கு வந்து பையில் பார்க்குறேன், பணத்தை காணோம், அழுகையாக வரும். எப்படி பஞ்சாதியை ஃபேஸ் பண்ணுறது? 25,000 தொலைச்சிட்டோமே, அப்படியே கண் கலங்கி நிற்கிறேன். காலிங் பெல்ல மெதுவாக அடிக்கிறேன். மெதுவாக அடித்த உடனே அவள் வந்து கதவை திறக்கிறா. கண் கலங்கி நான் நிற்கிறத பார்க்குறா. பார்த்த உடனே, ஏனுங்க என்ன பிரச்சனை? 25,000 ரூபா எங்கேயோ எவனோ அடிச்சிட்டாமா, அதுக்கு ஏங்க ஆம்பளை கண் கலங்குறீங்க? ஏங்க நம்ம உழைச்சி சம்பாதிச்ச பணங்க, நம்ம கும்பிடுற சாமி உண்மைனா அந்த பணம் கண்டிப்பாக நமக்கு திரும்பி கிடைக்குமுங்க. மனம் தளராதிங்க, உள்ளே வாங்க, கை காலை கழுவிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க. அப்படி பேசினா தான் அவள் பொஞ்சாதி. பேசினாத்தான். அதை விட்டுட்டு கதவை பளிச்சுன்னு திறந்து என்ன பேயறிஞ்ச மாதிரி நிற்கிற? எப்படி முதல் வாக்கியம், என்ன பேயறிஞ்ச மாதிரி நிற்கிற? யோ உன்னதான் கேட்க, என்ன பேயறிஞ்ச மாதிரி அப்படின்னு. ஆனால் சார் ஒன்று சொல்கிறேன் சார், பெண்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பு விஸ்டம், ஷார்ப்பு நாலேஜ் இருக்கும். என்ன பேயறிஞ்ச மாதிரி நிற்கிற? பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வர்ற வழியில் பணத்தை தொலைச்சிட்டியா? நம்ம சொல்லவே இல்லை, அவளா கண்டுபிடி. தொலைச்சிட்டியா? எனக்கு தெரியுமியா? தொலைச்சிரு. ஒரு நாள் என்னைய தொலைச்சிரு, ஒரு நாள் பிள்ளைகளை தொலைச்சிரு, எல்லாரையும் தொலைச்சிரு. எங்க வச்சுக்கிட்டு அவன் வாசல்ல நிக்கிறான். இந்த சீன் வந்து வாசல்ல நடக்குது. தொலைச்சிரு. அதுல பக்கத்து வீட்டு அக்கா, எப்பவுமே நம்ம வீட்டுல சண்டை வந்துருச்சுன்னா அம்பையரா ஒரு 5 அக்கா ஓடியாந்துரும். நம்ம வீட்டு கிரிக்கெட் மேட்சுக்கு அவங்க தான் அம்பையர். ஏக்கா என்னக்கா சாருக்கு உனக்கு என்னக்கா சண்டை அப்படின்னு. அவ அதை ஏண்டி கேட்க, 25,000 ரூபாயை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாருடி அப்படின்னா உடனே அவ பாட்டில் சார் விடுக்கான்னு போக வேண்டியதுதானே. என் வீட்டுக்காரனா மட்டும் இருந்தானா அடி பின்னிருப்பேன். அவ பாட்டில் நிற்கவள, அவ பாட்டில் நிற்கிறவளை எடுத்து கொடுக்குறாளையா. என் வீட்டுக்காரனை மட்டும் இப்படி தொலைச்சிட்டு வந்திருந்தா அந்த சனியனை தலைமொழியிருவேன். என்ன சார், ஆஃப்டர் ஆல் 25,000 rupees ஆம்பளை நினைச்சா அடுத்த ஒரு மாசத்துல சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்துருவான். அதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தைகள் தேவையா? உறவுக்காரங்க ஒரு உதவின்னு வந்து கேட்டா பணம் கொடுக்க கூடாதா? திருவள்ளுவர் ஒரு குறள் எழுதினார், சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் எழுதினார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ சம்பாதிக்கிற பணத்துக்கே எப்ப மரியாதை வரும் தெரியுமா? நீ சம்பாதிக்கிற பணத்தை எப்போ உன் உறவுக்காரங்களோடு சேர்ந்து செலவழிச்சு நீயும் சந்தோஷமா உறவுக்காரங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறியோ அன்னைக்கு தான்டா நீ சம்பாதிச்ச பணத்துக்கே ஒரு அர்த்தம் வருதுன்னு எழுதினார்.